வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரைனி டே விளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ ரைனி சீசனில் எனி டைம் கிச்சன்லேயே இருந்தால் நல்லா இருக்கா. ஸோ மார்னிங்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 50% வேக வச்சதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் வத்தப்பொடி, உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா குழம்பு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கருணக்கிழங்கு குழம்பு தான். ஸோ கருணக்கிழங்கு குழம்பு வாழைக்காய் புட்டு மாதிரி, வாழைக்காவை நல்லா 2 விசில் எடுத்துகிட்டு அதில் கிரேட் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வெந்ததுக்கப்புறம் வச்ச வாழைக்காவை போட்டு லைட்டாக ஒரு கிண்டிங்கன்னா வாழைக்காய் போட்டு ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு ரைஸுமே மார்னிங்கே வச்சாச்சு. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ரைஸு, கருணக்கிழங்கு குழம்பு, வாழைக்காய் போட்டு கிறிஸ்பியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து இது மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு. நம்ம எப்போயுமே குக் பண்ணாலே அதிகமாக வேலை என்னென்னா பாத்திரம் கழுவுற வேலை தான். ஸோ குக் பண்ணி முடிச்சு சிங்கில் பார்த்தா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லா வேலையும் காலையிலே முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போக வேலையே இல்லை. ஸோ நீட்டாக இருக்கும். நம்ம அப்போ தான் மைண்ட் காமாக இருக்கும். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சரி கிச்சனில் பாத்திரம் இருந்துச்சு, நிறையா வேலை இருந்தாலும் பிடிக்காது. எப்படா அந்த வேலையை முடிப்போங்கிற மைண்ட் செட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செடி வாங்கி வச்சுருந்தோம். செடியை வைக்கிறதுக்கு டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி லீவுங்கிறதுனால நாங்கள் செடியையும் அந்த ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சாச்சு. இது என்ன செடி அப்படின்னா நெல்லிக்காய் செடி தான். இது வந்து மரமாக ஒரு அளவுக்கு வளரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தேவையான மண்ணெல்லாம் நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த மண்ணில் வந்து மண்புழு இருந்துச்சு. ஸோ அந்த மண்ணெல்லாம் போட்டு நல்லா செடியை வந்து வச்சுட்டு. ஸோ வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.